நேம் அபூர்வதர்ஷினி. நான் 12th முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதினேன். எனக்கு அந்த இயர் கிடைக்கல. நெக்ஸ்ட் இயர் ரிப்பீட் பண்ணேன். ஆனால் 2025ல் பேப்பர் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தனால எனக்கு எக்ஸாமில் வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகி என்னால் ஒழுங்காக பண்ண முடியல. எனக்கு அந்த ஒரு இதில் திருப்பி ரிப்பீட் பண்ணணுமா அப்படின்ட்டு நீட் மேலே எனக்கு ஒரு கோவம் மாதிரி வந்துச்சு. எனக்கு ரிப்பீட் பண்ண தோணவே இல்லை. எங்கள் வீட்டில் எப்படியாவது வேற கோர்ஸ் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் வீட்லேயும் என் மேலே அவங்களும் கோவப்பட்டாங்க, நீட் ஒழுங்கா எழுதுலன்னு. அதனால எதுவுமே பேசாமல் 1 month அப்படியே போயிடுச்சு. அப்புறம் எங்கள் அப்பா என்கிட்ட வந்து இன்னும் ஒரு இயர் ரிப்பீட் பண்ணிப்பாரு, கிடைத்தா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அப்பயும் நம்பிக்கை இல்லை. சரி சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படிதான் வந்து ஜாயின் பண்ணேன். ஆனால் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு நீட் மேலே திருப்பி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கிளாஸஸ் வந்து ரொம்ப 8:30 to 7:30 லாங்காக போகிற மாதிரி இருக்கும் வெளியிலேருந்து பார்க்கும்போது. ஆனால் இங்கே கிளாஸ் போகிறதே தெரியாது. எனக்கு ஒரு கிளாஸும் இப்போதானே ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி முடிஞ்சது அப்படி இருக்கும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லா கிளாஸும். எனக்கு பயாலஜி வந்து லைன் பை லைன் என்சிஆர்டி படிக்க அவ்வளோ பிடிக்காது. பட் இங்கே டீச்சர்ஸ் டீச் பண்ணுறதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனாலேயே நான் வந்து பயாலஜியும் படிக்க ஆரம்பித்தேன். ஃபிசிக்ஸ் நான் தியரி படிப்பேன், ஆனால் கொஷின்ஸே சால்வ் பண்ண மாட்டேன். அப்படியே டைரெக்டாக எக்ஸாம் எழுதுவேன். இதுக்கு முன்னாடி படித்த இன்ஸ்டிடியூட்ல வந்து ஒரு 20 days once அந்த மாதிரி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது எனக்கு கொஷின் சால்வ் பண்ணாமல் இருந்தனால எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே வந்து டெய்லி டெஸ்ட் இருக்கும். டிசம்பரில் கோச்சிங் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜான்வரியிலேருந்து 9th chapter டெஸ்ட் வச்சாங்க. அதில் டெய்லி 7:20 எழுதணும். கொஸ்டினே சால்வ் பண்ணாமல் இருந்தேன்னா டெய்லி டெஸ்ட் எழுத வச்சு கொஸ்டின் சால்வ் பண்ண வச்சாங்க. இதுவே எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. 9th chapter டெஸ்ட் ஆரம்பிச்சதே தெரியல. அதுக்குள்ள 2 months முடிஞ்சிச்சு, போர்ஷனே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எனக்கு வந்து படித்ததே தெரியல. பட் 81 chapterஸும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கு நடுவில் பயோவால் வச்சாங்க. அதில் பயாலஜி இருக்கணும். எனக்கு அதுவுமே ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆச்சு பயாலஜி. இப்போ ட்ராக் 1 ட்ராக் 2ன்னு வைக்கிறாங்க. அதில் வந்து 2 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. பயாலஜி ஸ்ட்ராங்காக இருந்தால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், இல்லைன்னா 3மே ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. அதுவுமே ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா யாருக்கு என்ன வேணுங்கிறத நாமளே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். நீட் வந்து இந்த இயர் நம்மளால முடிச்சு நல்ல காலேஜ்க்கு போக முடியும் அப்படின்னு. Thanks to Shakti NEET Academy for giving me this opportunity, and I will definitely score a very good mark in this NEET exam.